கிட்டத்தட்ட 2000 வருஷமா ஒரு இளம் ரோமானிய பெண்ணோட கதை நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் ஒரு பெரிய சின்னமா நிலைச்சு நிக்குது. வாங்க, இன்னைக்கு நாம அந்த சக்தி வாய்ந்த கதையத்தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த கதை முழுவதுக்கும் மையமா இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். அது 13. ஆமாங்க, வெறும் 13 வயசுல ரோமானிய பேரரசுல கிறிஸ்தவர்களுக்கு எதிரா நடந்த மிக கொடூரமான அடக்குமுறைகள்ல ஒண்ணுல அவங்க ஒரு தியாகியா ஆக்கப்பட்டாங்க. அவரோட கதை அது வரலாறு, நம்பிக்கை, புராணம் இத மூணும் கலந்த ஒரு ஆச்சரியமான கதை. இது எல்லாமே அவங்க எடுத்த ஒரே ஒரு உறுதியான முடிவால தான் தொடங்குது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு போறோம். அப்போ ரோம பேரரசர் டயோக்ளீஷியனோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு ரொம்பவே ஆபத்தான காலம். ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ரொம்ப அழகானவங்க. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நிறைய பணக்கார இளைஞர்கள் போட்டி போட்டாங்க. ஆனா அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புயலைய உருவாக்குச்சு. இங்க பாருங்களேன், அவங்க எவ்ளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாங்கன்னு இது தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் கடவுள் மேல அசைக்க முடியாத பக்தி, இன்னொரு பக்கம் ரோமானிய சமூகம் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த விஷயங்கள். அவங்க வேணான்னு சொன்னதால கோபப்பட்ட அந்த இளைஞர்கள் இவங்க ஒரு கிறிஸ்தவர்னு அதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு வெறும் 13 வயசான ஒரு சின்ன பொண்ணு அன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய சக்தியான ரோமானிய பேரரசுக்கு நேரெதிரா கொண்டு வந்து நிறுத்துச்சு. அவங்க அப்பாவோட கண்ணீருக்கோ அதிகாரிகளோட மிரட்டலுக்கோ எதுக்குமே அவங்க அசரல. அதனால அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல அவங்கள நிர்வாணமா தெருவுல இழுத்துட்டு போய் ஒரு விபச்சார விடுதியில தள்ளணும்னு ஒரு கொடூரமான தீர்ப்பு கொடுத்தாங்க. இங்கிருந்து தான் அவங்க கதை ஒரு சரித்திர பதிவா மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த புராண கதையா மாற ஆரம்பிக்குது. அதாவது அவங்கள சுத்தி பல அற்புதங்கள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த புராண கதைகள் படி அவங்கள சித்திரவதை செஞ்ச ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி குறுக்கிட்டு இருக்கு. இது சாகர நிலைமையில கூட கடவுள் அவங்கள கைவிடலங்கிற நம்பிக்கைய ரொம்ப ஆழமா விதைச்சது. ஆக்னஸோட தியாகத்தை பார்த்து மனசு உந்தப்பட்ட எமெரண்டியானாவும் பின்னால ஒரு புனிதராவும் தியாகியாவும் ஏத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனா ஆக்னஸோட கதை அவங்க மரணத்தோடு முடியல. உண்மைய சொல்ல போனா அவங்களோட மரபு அங்கிருந்து தான் ஆரம்பிச்சதுனே சொல்லலாம். ஏன்னா ஆக்னஸ்ங்கிற பேரே லத்தீன் மொழியில ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம் வர்ற ஆக்னஸ்ங்கிற வார்த்தையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது. இதனாலதான் ஆட்டுக்குட்டி அவங்களோட தூய்மைக்கும் அப்பாவித்தனத்துக்கும் ஒரு முக்கியமான சின்னமா மாறிடுச்சு. அவங்களோட இந்த கதையால தான் முக்கியமா தூய்மை, இளமை, பாதுகாப்பு இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு அவங்க ஒரு பாதுகாவல் புனிதரா ஆனாங்க. அவங்களோட மரபு வெறும் கதையா மட்டும் இல்ல, அது இன்னிக்கும் கத்தோலிக்க திருச்சபையில ஒரு உயிரோட்டமான பாரம்பரியமா இருக்கு. அதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு டீனேஜ் தியாகியோட சின்னம் இன்னைக்கு திருச்சபையோட மிக முக்கியமான சடங்குகள்ல ஒன்னா இருக்குது. எவ்ளோ பெரிய விஷயம்! இந்த சக்தி வாய்ந்த கதை இதோட நிக்கல. பல நூற்றாண்டுகளா கலை, கவிதை, இசைன்னு பல வடிவங்கள்ல இது தொடர்ந்து பேசப்பட்டுட்டே வருது. பழையகால கவிதைகள் இருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற மியூசிக் வரைக்கும் ஒரு இளம் பெண் தனியாளா அதிகாரத்தை எதிர்த்து நின்ன அந்த தைரியம் பல தலைமுறை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. இதனாலதான் இந்த கதை காலத்தை தாண்டியும் நிக்குது. ஆக மொத்தம் ரோம் நகர் ஆக்னஸோட கதை என்ன சொல்லுதுன்னா, எதிர்த்து நிக்கிற சக்தி எவ்ளோ பெருசா இருந்தாலும் ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கையோட வலிமைக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எடுத்துக்காட்டு நிக்குது. இந்த மரபோட ஆழத்தையும் நம்பிக்கையோட உண்மையான அர்த்தத்தையும் பத்தி இது நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா?